நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆராதனை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வாழ்வு தருகிற இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் நாம் நம்மை முழுமையாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தை ஆண்டவர் இயேசுவிடத்தில் சரணாகதியாக்குவோம். திருப்பாடல் 95 இறைவார்த்தை சொல்லுகிறது, வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் என்று சொல்லி நம் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறது இந்த முதல் வெள்ளிக்கிழமை. திருப்பாடல் 80:18 இறைவார்த்தை சொல்லுகிறது, இனி நாங்கள் உம்மை விட்டு ஆண்டவரே அகல மாட்டோம், உம்மை விட்டு நாங்கள் இனி அகல மாட்டோம், எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்கள் உமது திருப்பெயரை தொழுவோமாக என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா விதமான நன்மைகளை நமக்கு தரப்போகின்ற ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நமக்கு நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தரப்போகிற நமது ஆண்டவர் நற்கருணை நாதரை ஆராதனை செய்வோம். நம் வேதனைகள் துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்க போகின்ற நமது ஆண்டவர் நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நம் மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தரப்போகிற நமது ஆண்டவரை முழுமனதோடு ஆராதனை செய்வோம். நம் வேதனைகளை புரிந்து கொண்டு, நம் நெருக்கடிகளை புரிந்து கொண்டு, நம் மனதிற்கு இளைப்பாற்றியை தருகிற ஆண்டவரை முழுமனதோடு ஆராதனை செய்வோம். நம் தேவைகள் என்ன என்ன என்பதை அறிந்து தாயாய் தந்தையாய் அவற்றை சந்திக்க வருகிற ஆண்டவரை ஆராதனை செய்வோம். இயேசுவே, உம் திருப்பெயர் போற்றப்படுவதாக. இயேசு தெய்வமே, உமது திரு இருதயத்திலிருந்து ஊற்றெடுக்கும் அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால், மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பிடுவீராக. இயேசுவின் திரு இருதயமே, என் பாவங்களை குற்றங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்துவீராக. நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை முழுமனதோடு நானும் என் குடும்பத்தாரும் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம். அப்பா, எனக்கு இளைப்பாறுதலும் ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் அமைதியும் தருகிற தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே, நீர் மட்டுமே. நான் மனபாரங்களோடு, மன சுமைகளோடு, மன கலக்கத்தோடு, நெருக்கடியான வேளையில் உம்மை நோக்கி கதறி கூக்குரல் எழுப்பி ஜெபிக்கும் போது ஓடோடி வந்து துணை நிற்கின்ற, உதவி செய்கின்ற இறைவன் நீரே. ஆண்டவரே, நீரே. அப்பா,
ஆம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் என் அன்பு சகோதரனை சகோதரியை இந்த தேவ நற்கருணை ஆராதனையின் வழியாக நீர் ஆசிர்வதிப்பீராக. அவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீரே எங்கள் வழி, நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் வாழ்வு. அப்பா, உம்மை முழுமனதோடு அன்பு செய்து ஆராதனை செய்கிறோம், போற்றி துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக நாம் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 3 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தை பகுதி. இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிற்றை நறுமண தைலம் கொண்ட படிகச்சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் களப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச்சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளரான சீமோனுடைய வீட்டில் இருந்தார். அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிற்றை நறுமண தைலம் கொண்ட படிகச்சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அவருடைய அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அந்த படிகச்சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். 2 நிகழ்வை நாம பார்க்கலாம். இயேசுவினுடைய தலையில் இந்த நறுமண தைலம் ஊற்றப்பட்டது. இன்னொரு நிகழ்வில் இயேசுவினுடைய பாதத்தில் நறுமண தைலத்தை ஒரு பெண் ஊற்றினார். 2மே வேற வேற நிகழ்வு. தலையின் மீது இந்த இடத்தில் ஊற்றப்படுகிற நிகழ்வை பற்றி மட்டும் இதோ இந்த ஆராதனையின் வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நறுமண தைலம்
நறுமண தைலம் அப்படின்னா என்ன? அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது? எப்படி பயன்படுத்தப்பட்டது? விவிலியம் அழகாக சொல்லுகிறது. ஸ்பைக்கனாட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நறுமண தைலமானது நாட் அப்படின்ற அந்த வார்த்தையினால் அழைக்கிறாங்க. நாட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஜடாமான்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸ்பைக்கனாட் என்பது ஒரு நறுமண தைலம். இது எப்படி எங்கு கிடைக்கிறது என்றால், இமயமலையினுடைய அந்த உயர்ந்த பகுதிகளில் ஒரு வகையான செடியினுடைய வேரிலிருந்து இந்த நறுமண தைலம் கிடைக்குதாம். பாருங்க, இமயமலையினுடைய உயர்ந்த அந்த இடங்களில் இருக்கின்ற செடி வகைகளில் அதனுடைய வேர்களில் தான் இந்த நறுமண தைலம் கிடைக்கிறது. இந்தியாவிலிருந்து அது ரோமைக்கு அந்த காலத்தில் வணிகப் பொருளாக அது அனுப்பி வைக்கப்பட்டதாம். அப்படி அது கொண்டு வரப்பட்டதனால் அது ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாக கருதப்பட்டது. இறைவார்த்தை சொல்லுகிறபடி 300 தெனாரியத்திற்கு அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. 300 தெனாரியம்னா எவ்வளவு? ஒரு வேலைக்காரனுடைய ஒரு ஆண்டு சம்பளம் தான் இந்த 300 தெனாரியம். ஒரு ஆண்டு முழுவதும் ஒருவர் கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்தால்தான் அவருக்கு 300 தெனாரியம் கிடைக்கும். இன்றைய மதிப்பில் அது 3 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டது. அப்ப 3 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த நறுமண தைலத்தை அந்த பெண்ணானவள் ஆண்டவர் இயேசுவினுடைய தலையில் ஊற்றுகிறார். இந்த நறுமண தைலமானது அரசர்களினுடைய அடக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு தைலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நறுமண தைலத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, அந்த படிகச்சிமிழ். படிகச்சிமிழ்னா என்ன? அந்த நறுமண தைலம் கொண்டு வந்த படிகச்சிமிழ். அந்த படிகச்சிமிழ் எப்படிப்பட்டது என்றால், அலபாஸ்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு கல்லினுடைய வகையை சார்ந்தது. அலபாஸ்டர் அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை படைத்ததும் மென்மையான தன்மை உடையதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களை போன்றதுமான அந்த படிகச்சிமிழை அவர் கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட படிகச்சிமிழ் என்றால், அதை ஒரு முறை உடைத்து விட்டால் மறுபடியும் அதை மூட முடியாது, அவ்வளவுதான். அப்ப அந்த பெண் கொண்டு வந்த அந்த படிகச்சிமிழ் ஒரே ஒரு முறை உடைக்கப்பட்டது. முழுவதுமாயிருந்த அந்த தைலம் ஆண்டவர் மீது அது ஊற்றப்பட்டது, அவ்வளவுதான். முழுமையாக அது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தைலத்தை யாருக்கெல்லாம் பூசுவாங்க, எப்பொழுதெல்லாம் பூசுவாங்க அப்படின்னா, இந்த தைலமானது யூத கலாச்சாரத்தில் 3 நிகழ்வுகளுக்கு மிக மிக முக்கியமாக பயன்படுத்துவார்களாம். ஒன்று, விருந்தினரை மரியாதை செய்வதற்கு இந்த படிகச்சிமிழை பயன்படுத்துவார்கள், நறுமண தைலத்தை பயன்படுத்துவாங்க. அரசர்களை திருப்பொழிவு செய்வதற்கு இந்த நறுமண தைலத்தை பயன்படுத்துவாங்க. பிறகு இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு இந்த நறுமண தைலத்தை பயன்படுத்துவாங்க. இந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுவதனுடைய அடையாளம் என்ன? இயேசு ஆண்டவருடைய நல் அடக்கத்திற்காக முன் தயாரிப்பாக இந்த பெண் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்படுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஆண்டவர் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக செயல்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அன்னாவை பார்க்கிறோம். அன்னா யாரும் பார்க்காம கூட அவர் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருந்தார், துதித்துக் கொண்டே இருந்தார். இதோ இந்த பெண்ணும் கூட ஆண்டவரை யாரும் காணவில்லை என்றாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரை துதிக்கின்ற நல்லுள்ளம் படைத்தவராயிருக்கிறார்.
நாம கூட ஆண்டவரை ஆராதிக்கும் போது இவங்க பார்ப்பாங்களா, அவங்க பார்ப்பாங்களா, இவங்க இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களா, யாருடைய தயவும் தேவையில்லை. நாம ஆண்டவர் 2 பேரும் தான். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு நிலை தான் இந்த பெண்ணினுடைய உறவு நிலை. ஆண்டவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே இருந்த அந்த உறவை போன்று நம் ஜெப உறவு, அந்த உரையாடல், ஆண்டவருடைய இறை அனுபவம் அப்படிப்பட்டதாக அமையணும். அந்த படிகை சிமிழ் நன்றாக அந்த உதாரணத்தை நாம உணர்ந்து கொள்ளணும். ஒரு முறை உடைக்கப்பட்டது உன் இதயம் சகோதரனே சகோதரியே, ஒரு முறை திறக்கப்பட்டால் ஆண்டவர் அந்த இதயத்திற்குள் வாசம் செய்கிறவராய் மாறிவிடுகிறார். ஒரே ஒரு முறை நீ உன் இதயத்தை உடைச்சு ஆண்டவருக்கு காட்டணும்னா போதும். இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இருதயத்தின் அடைக்கலம், அவருடைய திரு இருதயத்தின் நம்பிக்கை, அவருடைய திரு இருதயத்தின் அன்பு, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் உமக்கு உண்டு. இந்த உலகம் சொல்லுகிறது, மூன்றாவது இந்த உலகம் சொல்லுகிறது வேண்டாம், அதை வீணடிக்காத அப்படின்னு சொல்லி இந்த உலகம் தடுக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவரிடம் ஓடி வருவதும், ஆராதனை செய்வதும், திருப்பலியில் பங்கெடுப்பதும், பாவ சங்கீர்த்தனம் செய்வதும், தேவனற்கருணை உட்கொள்வதும், ஜபமாலை ஜபிப்பதும் வீண் என்று நம் குடும்பத்தார் சொல்வார்கள், நம் உறவுகள் சொல்லும், நம் நண்பர்கள் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அவர்களை பொருட்படுத்தாதீங்க, பொருட்படுத்தாதீங்க. இந்த பெண் அவர்களை எல்லாம் பொருட்படுத்தல. ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது என் கடமை என்பதை உணர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்பட்டால் நாமும் ஆண்டவரும் கூட அத்தகைய உறவு நிலையை கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது நல்லது, இது எனக்கு தேவையானது, நல்ல பங்கை நீ தேர்ந்து கொண்டாய் மகனே மகளே என்று சொல்லி இன்று நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவே இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர் செய்த அந்த செயலிலிருந்து இதோ இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆராதனை நமக்கு இறை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஒன்று, அந்த நறுமண தைலம் போல நாம் ஒவ்வொருவரும் மனம் வீச வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அருகில் வரணும். அந்த படிகச்சிமிழ் உடைக்கப்பட்டது போல நம் இதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேசணும், உறவாடணும். அதன் பிறகு நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று தஞ்சமடையணும். அப்படி இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நடந்தால் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை இறை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அமைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே நாம் எல்லோரும் இணைந்து துணிவோடு சொல்லுவோம். எல்லோரும் ஆண்டவர் முன்பாக முழந்தாளிட்டவர்களாய் நீங்க சொல்ல வேண்டிய பதில், இயேசுவே என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவே என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. முடக்குவாதமுற்ற மனிதரை எழுந்து நடக்க சொன்னவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. காய்ச்சலாய் படுத்து கிடந்த பேதுருவின் மாமியாரை எழுப்பியவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. தொழுநோய் பிடித்தவரை தொட்டு குணப்படுத்தியவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. கை சூம்பியவரை நலமாக்கியவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. பார்வையற்றவருக்கு பார்வை தந்தவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணிற்கு வாழ்வு கொடுத்தவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. கூன் விழுந்த பெண்ணை நிமிரச் செய்தவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. கால் ஊனமுற்றவரை எழுந்து நடக்க வைத்தவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. செவிடரை கேட்கச் செய்தவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. திக்கி பேசுபவரை பேச வைத்தவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. நோயினால் படுத்து கிடந்தவரை எழுப்பியவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நான் எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த விதமான வலியோடு வேதனையோடு துன்பத்தோடு இருந்தாலும், உம்மீது ஊற்றப்பட்ட அந்த நறுமண தைலத்தினால் ஆண்டவரே என்னை அபிஷேகம் செய்து என் நோய்களை குணப்படுத்தி இயேசு தெய்வமே எனக்கு வாழ்வு கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிக்கலாமா?
ஒரு பாடலின் வழியாக ஆண்டவரை நாம மகிமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, நாம எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. நிச்சயமாய் நமக்கான ஒரு பாதையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். உயர்வான இடத்தில் நம்மை நிறுத்துகின்றார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் உண்டு. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. இயேசு தெய்வமே, என்னை குறித்த உமது திட்டம் என்னப்பா, உமது திருவுளம் என்ன ஆண்டவரே, எனக்கு இந்த ஆராதனையின் வழியாக வெளிப்படுத்தி என்ன ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நம் வாழ்க்கையில் பிறர் நம்மை தூற்றலாம், எள்ளி நகையாடலாம், பிறர் நம்மை கேலி கிண்டல் செய்யலாம், வீணான வம்புக்கு நம்மை இழுக்கலாம். பிரியமானவர்களே, யார் நமக்கு எதிராக செயல்பட்டாலோ, யார் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலோ, ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு பக்கபலமாய் இருக்கிறது என்றால், இயேசு ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்றால், இயேசு தெய்வத்தின் இறை அனுபவத்தை பெற்ற மகனாக மகளாக நாம் இருக்கிறோம் என்றால், எந்த இன்னலும் இடையூறும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. எந்த அவமானங்களும் நிந்தைகளும் கேலி கிண்டல்களும் இழுக்குகளும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் நாம இயேசுவின் பிள்ளை, இயேசுவினுடைய மகன், இயேசுவினுடைய மகள். எனவே அந்த உரிமையோடு ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற ஜெபிப்போம். கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சொந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீத்தீரப்பா. சொந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீத்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. பல்வேறு சூழ்நிலைகளில் தனிமையினால் நாம் வாட்டி வதைக்கப்படுவோம், முதுமையினால் அவதிப்படுவோம். நோய் நொடிகள் நம்மை தாக்குகிற போது என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையே வெறுத்து விடுவோம். சகோதரனே, சகோதரியே, உன் நோய் நொடிகளில் உன்னை சுகப்படுத்துகிற தெய்வம் உன் அருகில் இருக்கிறார். ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், உன் நோய் நொடிகள் குணமாகும். இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஒரு பார்வை பட்டால் போதும், உன் வாழ்க்கை மாறிவிடும். எனவே நீ தனிமையில் இல்லை, நீ முதுமையினால் வாடி வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நோய் நொடிகளினால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது.
ஏனென்றால் இயேசு ஆண்டவர் உன்னோடு உடன் இருக்கிறார். தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா என் ஏசப்பா, ஜீவத்தண்ணீர் தந்தீரப்பா. தாகத்தால் தவித்தேனப்பா என் ஏசப்பா, ஜீவத்தண்ணீர் தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. முழந்தால் படியிட்டவர்களாய் இரண்டு கரங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தி கொண்டு அவரை போற்றி துதித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நாம், அவருடைய வார்த்தைகளை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், அவருக்கு செவி கொடுத்து கொண்டு அவருடைய இறை பிரசன்னத்தில் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இதோ பல்வேறு தேவைகளோடு ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கூட இந்த ஆராதனையில நாம பங்கெடுத்து கொண்டிருக்கலாம். சகோதரனே, நான் ஒவ்வொரு விண்ணப்பமாக சொல்லி மன்றாட மன்றாட ஜெபிக்க ஜெபிக்க இதோ உன் வேண்டுதலை, உன் விண்ணப்பத்தை, உன் இதயத்தில் இருப்பதை, உன் உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவர் முன்பாக கொட்டு, அவர் முன்பாக சொல்லி தீர்த்துக்கொள். உன் வேதனை தணியட்டும், உன் துன்பங்கள் மறையட்டும், உன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகட்டும். நீ ஒரு விடுதலை பெற்ற மகனாய், இயேசுவின் சாட்சியாய், இயேசுவின் நம்பிக்கைக்குரியவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த நாளில் இருக்க போகிறாய். எனவே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தேவையும் ஒப்பு கொடுத்து செபி. திருச்சபைக்காக செபிக்கலாம், திருச்சபையை வழிநடத்துகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கலாம். இறை ஊழியங்கள் பெருக வேண்டும், நற்செய்தி பணி இன்னும் அதிகமாக எல்லா இடங்களிலும் போய் சேர வேண்டும். கிறிஸ்துவை அறியாத மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தாயாம் கத்தோலிக்க திரு அவை முழுவீச்சோடு இறை பணியை, இறை தொண்டை, சமூக சேவையை செய்யக்கூடிய கருவியாய் ஆண்டவர் அதன் ஊழியர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நல்ல மனமாற்றத்திற்காக ஜெபிங்க. மனமாற்றம் வேண்டும். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தா, தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தா, குடி பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தா மனமாற்றம் வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நல்லா படித்திருப்போம், ஆனா வேலை இருக்காது. ஆண்டவரே, நல்ல ஒரு வேலை வாய்ப்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, எதிர்காலம் சிறக்கணும், ஒரு நல்ல வேலையினால் என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒப்பு கொடுங்க. படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களை ஒப்பு கொடுங்க. இறை விசுவாசத்திற்காக ஜெபிங்க. இன்னைக்கு விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில, குடும்பத்துல விசுவாசம் குறையுது. இறை விசுவாசத்திற்காக ஜெபிங்க. ஒழுக்கத்திற்காக ஜெபிங்க. நாடு கெட்டு போயிருக்குது. எங்க பார்த்தாலும் தீமை தலைவிரித்தாடுகிறது, அநீதிகள், அட்டூழியங்கள் நடக்கிறது. ஒழுக்கத்திற்காக ஜெபிங்க. திருமண தடை நீங்க வேண்டும் என ஜெபிங்க. நிறைய பேருக்கு திருமண தடை நீங்கணும், நல்ல வரன் கிடைக்கணும், ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் அவர்கள் மீது பட்டு அவருடைய கர்ப்பத்தில் ஒரு கனி உண்டாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிறக்கட்டும். இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி பல கனவுகளோடு நாம் இருக்கலாம். தடைகள் நீங்கி நல்ல ஒரு இடம் கிடைக்கணும். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் தாமே எல்லா விதமான பொருளாதார தேவைகளை கொடுத்து
நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும்னு ஒப்பு கொடுங்க. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் தீரணும். அந்த கேஸ்னால ஒவ்வொரு நாளும் அலைந்து அல்லல் பட்டு துன்புற்று கொண்டிருப்போம். அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஒப்பு கொடுங்க. சில பேருக்கு விசா பாஸ்போர்ட் கிடைக்கணும், அவங்க நினைத்தபடி நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. சில பேர் பயணம் மேற்கொள்வார்கள், அவருடைய பயணம் பாதுகாப்பான பயணமாக இருக்கணும். பிரியமானவர்களே, அதற்காக ஒப்பு கொடுங்க. நாட்டில் அமைதி இருக்கணும், கலவரங்கள் இருக்கக்கூடாது, தீவிரவாதங்கள் இருக்கக்கூடாது, போர் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலைத்தோங்கணும். ஒப்பு கொடுங்க. பல்வேறு கஷ்டங்கள்ல நாம் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள்ல நாம் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்திலிருந்து நமக்கு விடுதலை தரணும்னு ஒப்பு கொடுங்க. நம்முடைய கடை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய முயற்சி, நம்முடைய தொழில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என ஒப்பு கொடுங்க. சில பேருக்கு நோய் நொடிகள் பாதிப்பு, அந்த நோய் நொடிகளிலிருந்து விடுதலை வேணும். புற்றுநோய், இதய அடைப்பு குணமாக, எலும்பு தேய்மானங்கள் குணமாக, காய்ச்சல் நீங்க, ஆறாத காயங்கள் புண்கள் குணமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் செபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி செபிக்க இருக்கிறோம். அவருடைய மாட்சியில நாம பங்கு பெற இருக்கிறோம். கடவுளுடைய மாட்சி வெளிப்பட போகிற இந்த தருணத்தில தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியம். எனவே இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் ஆண்டவரே. பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே விசுவாசத்தினாலும், தெய்வ பயத்தினாலும், நல்ல ஒழுக்கத்தினாலும், பணிவினாலும், அறிவினாலும் அவர்களை ஆசீர்வதித்தருள்வீராக. மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆண்டவரே. ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் அப்பா. எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த மாதத்தின் பாதுகாப்பிற்காக, ஆண்டவருடைய உடனிருப்புக்காக திருப்பாடல் 23 சொல்லி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தமது பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தையலும் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். இயேசுவின் தூய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய
அறிய இயலா குறையை மீட்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.